ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான ஸ்ட்ரீட் சைடு ஃபுட் பிரெட் மசாலா. எப்படி ஈஸியாக அண்ட் ஸ்பைஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 8 முந்திரி நல்லா க்ரீமியாக வேணுங்கிறக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வரமிளகாய் தூள், வெறும் வரமிளகாய் மட்டும் அரைச்ச தூள். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா. அப்புறம் இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனேயும் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க ஒரு கேரட், அதுக்கப்புறமா பீன்ஸ். இங்கே வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு இருக்க வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், இந்த மாதிரி எதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிட்டோம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப்புக்கான ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு ட்ராப் சோயா சாஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலா கன்சிஸ்டன்சி, கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட பிரெட் மசாலாவுக்கு தேவையான மசால் கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பட்டர் தடவி தோசைக்கல்லில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு டோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை ரோட் சைடில் எண்ணெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது நீட்டாக நம்மளோட பட்டர் இருந்தால் பட்டர், கீ இருந்தால் கீ, இதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலாவும் கொதித்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்து அந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்ஸை துண்டு துண்டாக கையில் பிச்சு உள்ள பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரெட் துண்டுக மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பைசியான அந்த ப்ரெட் மசாலாவை ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கொதிச்சு ரெடியாக இருக்கு இல்லையா, அந்த மசாலா எடுத்து இது மேலே போர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா போர் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம நல்லா தேவையான அளவுக்கு மசாலா ஊற்றிக்கோங்க. இது பிளேட்டில் தான் இப்படி ஊற்றி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அட் டைமில் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா அந்த நம்ம மசால் செஞ்ச அந்த கடாயிலேயே கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட் துண்டுகளை கட் பண்ணி போட்டு அந்த கடாயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலோடு நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அந்த ஆனியன்ஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.